எப்படி இதுக்கப்புறம் நீ ஃபாரின் டூர்னு போய் ஆயிடுவே, உனக்கு மேனேஜராக வந்துடுவா. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். நான்லாம் ஒரு பாட்டு ஒன்று மாதிரி பாடினா ரிட்டையர் ஆகிடுவேன், விஆர்எஸ் ஃபைன் போயிடுவேன். சான்ஸே இல்லை. ஜட்ஜஸ் அத்தனை பேரும் ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒட்டுமொத்த அரங்கமும் ஒரு வித சத்தமும் இல்லாமல் மெய் சேர்த்து போய் கேட்டுட்டு இருந்து உன்னோட குரல் மட்டும்தான். அந்த முருகரே வந்து பாடினா எப்படி இருக்குமோ அவர் உனக்குள்ளே இருக்காருன்றதான் நாங்கள் நினைக்கிறோம். அக்கா விஷ்ணு ஒரு முறையும் வந்து பாடும்போது ஜட்ஜஸோடைய மனசில், முகத்தில், அவங்களுடைய உள்ளத்தில் நெகிழ்ச்சி இருக்கும். ஸோ ப்ரவுட் தட் ஹீஸ் ஆர் லிட்டில் பாய் அப்படின்றது இன்னைக்கு நீங்கள் பாடும்போது கூட தெரிஞ்சது. முதல்ல ஸ்ரீனி சார், ஐ லைக் டு ஸ்டார்ட் வித் யூ ப்ளீஸ். விஷ்ணுவோடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா விஷ்ணுவுக்கு வந்து ஐடோன் அவனுக்கு கர்நாடிக் மியூசிக்கெல்லாம் கற்றுன்றதில்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு அவ்வளவு அத்தாரிட்டேட்டிவாக பாடினான். அந்த கௌரி மனோரிங்கப்பட்ட ராகம்ங்கிறது அவனுக்கு தெரியுமா தெரியாது, அவனோட ஆரோணம் அவரோணம் எல்லாம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஓரோ பிடிப்பும் அவ்வளவு பிரமாதமாக இருந்தது. யூனோ ஐ கேனாட் பிலீவ் தட் அவனுக்கு வந்து வித் நேச்சுரல் டேலண்ட்டோட இந்த அளவுக்கு அவன் இந்த பாட்டு பாடியிருக்காங்கிறது என்னை நிஜமாகவே வியக்க வச்சிருக்கு. எகெயின் அண்ட் அகெயின் ஐ எம் சேயிங் விஷ்ணு வந்து ஒரு ப்ராடிஜி. தேங்க்யூ சார். விஷ்ணு இஸ் அ ப்ராடிஜி. அவன் வந்து மியூசிக்கில் அவன் நிறைய விஷயம் பண்ணணும், மியூசிக்கில் தான் இருக்கணும். அதை பற்றி எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. விஷ்ணு, ஐ லவ் யூ விஷ்ணு. நீ வந்து அவ்வளவு அவ்வளவு நல்லா பாடின, நீ அவ்வளவு நல்லா பாடின. இந்த பாட்டு வந்து எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு தைரியம் வேணும். ஈஸியாக பாடிட முடியாது. ஆனால் நீ அந்த தைரியம் காமிச்சு அந்த பாட்டுக்கு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பண்ணிருக்க. உனக்கு கற்றுக் கொடுத்தவங்களுக்கு பாராட்டுக்கள், உனக்கு பாராட்டுக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீனி சார், அப்சல்யூட் ப்ராடிஜி. ஸ்வேதம்மா, உங்களுடைய தாட்ஸ் ப்ளீஸ். எனக்கு விஷ்ணு கிட்ட கேட்கணும். விஷ்ணு, முதல் தடவையா உன்னோட ஃபர்ஸ்ட் லைவ் கான்சர்ட் தான் இது. உனக்கு எப்படி ஃபீல் ஆயிடுச்சு? எனக்கு இப்போ நம்ம போய் கரெக்டாக பாடிடலாம், பாடிட்டோன்னா ஓகே, அவ்வளோதான் அவ்வளோதான் இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டமான ஒரு சாங், அதாவது தமிழ் ஃபிலிம் மியூசிக் வரலாற்றிலேயே ஒரு ஐகானிக் சாங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வந்து அவ்வளோ கஷ்டமான சாங். உன்னோட ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்க்கே அந்த ஒரு சாங் எடுத்ததில் உனக்கு ஒரு டென்ஷன், வாய்ஸில் ஒரு டென்ஷன் இல்லை, அவ்வளோ கூலாக, அமேசிங். ஹேட்ஸ் ஆஃப்டா, ஹேட்ஸ் ஆஃப் விஷ்ணு. ஐ எம் ரியலி ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. என்னென்னா ஸ்ரீனி சார் சொன்ன அதே ஃபீலிங் தான் எனக்கும். ஃபார்மல் ட்ரைனிங் கிளாசிக்கலில் இல்லை அப்படிங்கிறது உன்னோட இந்த பர்ஃபார்மன்ஸில் கேட்டால் அப்படி ஃபீலே ஆகாது. யூ சாங் இட், யூ ஓன் த சாங் டா, யூ ஓன் த சாங். பாட்டும் நானே பாவம் நானேன்னு பாடினேன் இல்லையா, அந்த கிளாசிக்கல். இந்த சாங் நிறையா பாடி கேட்டிருக்கோம், ஒரு பிடிச்ச அப்படியே கிளாசிக்கலி பாடுவாங்க. ஆனால் நீ அந்த கிளாசிக்கல்லையும் ஒரு பாவம் கொண்டு வந்த பார்த்தியா, சில லைன்ஸ் எல்லாம் ஆஹா, நிஜமாவே கை தட்டுறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா எல்லாருக்கும் அதுதான் ஃபீல் ஆயிடுச்சு. அங்கே தான் விஷ்ணு நிற்கிறான். சார் மேடம், சார்மா. அண்ட் ஒன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லேயே எங்களை தேங்க்யூ பேண்டுக்கு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வி ஆர் ஸ்டார்டிங் ஆஃப் வித் அ பிக் தேங்க்யூ.